இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னா, பூஜை சாமான் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கிறோம் இல்லைங்களா? அதெல்லாம் இல்லாமல் சட்டுன்னு எப்படி ஈஸியாக தேய்க்கலாம். அதுவும் மெயினாக செப்பு பாத்திரம்லாம் சூப்பராகவே போகுது இந்த மெத்தடில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுட தண்ணியில் வந்து இந்த சிட்ரிக் ஆசிட் மாதிரி இருக்கும், இந்த தூள் உப்பு, இந்த நிம்பு பேக்கெட்டில் இருக்கும், கல்லுக்கல்லாக இருக்கும், சிட்ரிக் ஆசிட்னு விற்பாங்க. இது வந்து ஒரு பேக்கெட்டே ஒரு 10 ரூபா தான் இருக்கும். அது வந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து போட்டு கொஞ்சம் பேக்கிங் சோடாவும் உங்கள்கிட்ட விம் ஜெல் இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கோங்க. நான் வந்து அது போட்டுக்கிட்டேன். அது இல்லைன்னா உங்கள்கிட்ட லெமனும் போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு நீங்கள் பேக்கிங் சோடா போட்டிங்கன்னா பார்த்து போடுங்க, ஏன்னா அப்படியே பொங்க ஆரம்பிக்கும். அந்த வெறும் அந்த சிட்ரிக் ஆசிடே பாருங்கள் எப்படி வந்துடுச்சு. ஆனால் இதை வந்து தனி பாத்திரத்தில் யூஸ் பண்ணுங்கள், ஸ்மெல் வரும். இதை போட்டு ஊரெல்லாம் வைக்கக்கூடாது. இதை உடனே போட்டுட்டு அப்படியே அந்த பாத்திரத்தை அலசி எடுக்கணும். அலசி எடுக்கும் போது அந்த அழுக்கெல்லாம் வந்துடும். அப்படியே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். நீங்கள் அப்படியே போட்டுட்டிங்கன்னா புள்ளியாக ஆகிடுது. ஏன்னா நான் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு புள்ளியாக ஆகிடுச்சுன்னு தான் வந்து அடுத்த தடவை வந்து முக்கி எடுத்துட்டேன். இதை நீங்களே டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். இதை விட உங்களுக்கு அந்த இந்த தண்ணி ஊற்றி வைப்போம் பாருங்களா, அதை காமிக்கிற பாருங்கள், இன்னுமே நல்லா அட்டகாசமாக தெரியும். அது இந்த பாத்திரத்தை தான் சொல்கிறேன் நான். இது நீங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள் இந்த சைடு. ஜஸ்ட்டு சும்மா டிப் பண்ணி எடுத்தாவே அந்த ஃபுல்லாக அந்த அழுக்கு எல்லாமே போயிடுது. நீங்கள் கஷ்டப்பட்டு தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எத்தனை பேருக்கு இந்த பூஜை சாமான் கழுவுறதுனாவே ஐயோ கடுப்பாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதில் நானும் ஒன்று. அந்த வீட்டில் இருக்க பாத்திரம் கூட கழுவிடுவேன். நான் பூஜை சாமான் கழுவுறதுனா இதே நான் என்றைக்கா ஒரு நாள் தான் இந்த வேலைலாம் செய்கிறது. அன்றைக்கே என்னடாது இவ்வளோ பெரிய டாஸ்க் செய்யணுமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பேன். இது வந்ததுலேருந்து நான் சும்மா லைட்டாக டிப் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம ஒரு தடவை வாங்கி வச்சுட்டா நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 4 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம் ஒரு மந்த்துக்கு. இதை பார்த்திங்களா டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அந்த சுடு தண்ணி தான் மேட்ரு, சுடு தண்ணியில் அந்த போடுறது தான். இதுலேயே நல்லா போயிடுச்சு. இன்னும் நீங்கள் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சாவே போதும், ஃபுல்லாகவே எல்லாமே வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.